சிஎன்ஐ பாம்பே டயசிஸ் அனுப்பும் போதகர் மூலம் பொய்சரில் நடத்தப்படும் ஆலய மக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். வெகு நாட்களுக்கு பிறகு இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. ஒரு சில பேர்கள் என்னிடம் கேட்டாங்க, நீங்கள் பல மாதங்களாக வீடியோவே போடலையே, என்ன காரணம்னு. அதுக்கு நான் பதிலை இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சிஎன்ஐ பாம்பே டயசிஸ் அனுப்பும் போதகரை தலைமையாக கொண்டு ஒரு கமிட்டி இந்த ஆலயத்தை இயக்கி கொண்டு வருகிறது. இந்த அமைப்பு ஒரு பதிவு பெறாத அமைப்பு, அதாவது சாரிட்டி அலுவலகத்தில் பதிவு பெறாத ஒரு அமைப்பு. இந்த கமிட்டி ஆலயத்தை எப்படி நடத்தி கொண்டு வருகிறது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தோம். நாங்கள் கேள்விப்பட்டோம், அதாவது 77 பேர்களுடைய திடப்படுத்தல் தள்ளி வைக்கப்பட்டது. அதன் பின்னாக என்ன நடந்தது, இந்த ஆலய போதகருடைய இடமாற்றம், அந்த இடமாற்றத்திற்கு பின்பு அவருக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் எழுந்தது. ஆலயத்தில் ஏற்பட்ட சலசலப்பு, தள்ளுமுள்ளு, எஃப்ஐஆர் பதிவானது போலீஸ் ஸ்டேஷனில். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது. இதை தொடர்ந்து 18 லட்சம் ரூபாய் சம்பந்தமான ஒரு சர்ச்சை எழுந்தது. இதை விசாரிப்பதற்காக ஒரு குழு பாம்பே டயசிஸ் மூலம் அனுப்பப்பட்டது. ஆலய சபை போதகருக்கு மாதப்படி, அதாவது அலவன்ஸ் கொடுப்பாங்க, சம்பளம், அது நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து ஆலயத்தின் வங்கி கணக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் பிஎன்பி பேங்க்ல இருந்துச்சு, அது முடக்கி வைக்கப்பட்டது. நாங்கள் கேள்விப்பட்டோம், அந்த மாதிரி திரும்ப ஆலய போதகருக்கு இடமாற்றம் நமது ஆலயத்தில் கொடுக்கப்பட்டதாக கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் அவருடைய மாத படிகள் வழங்கப்பட்டதாக கேள்விப்பட்டோம். பாம்பே டயசிஸ்க்கு புதிதாக பொறுப்பேற்ற தமிழ் பிஷப் வந்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். அவர் வந்த உடனே இந்த 77 பேர்களுடைய திடப்படுத்தலை நடத்தினார். அதுக்காக நன்றி. அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக நடந்து கொண்டதுனால நாங்கள் புதிதாக ஒரு வீடியோவை போட்டு அதனால ஒரு பெரிய சர்ச்சைகளையோ பிரச்சனைகளையோ கிளப்ப வேண்டாம் அப்படின்ட்டு அமைதியாக கவனித்து கொண்டு இருந்தோம், அவ்வளோதான். இன்னும் ஒரு சிலர் என்கிட்ட கேட்டாங்க, ஐயா நீங்கள் சிஎன்ஐ பாம்பே டயசிஸ்க்கு விரோதமான ஆட்களா? சிஎன்ஐ பாம்பே டயசிஸ் அனுப்பும் போதகர் நமது ஆலயத்தில் போதகராக பணியாற்றக்கூடாது நீங்கள் சொன்னதாக கேள்விப்பட்டோம், இது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. இதற்கு நான் என்ன செய்கிறேன், அடுத்தால ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். அந்த வீடியோவில் அதற்கான பதிலை அடுத்து உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன். இதுவரை பொறுமையாக கேட்டதற்கு நன்றி, வணக்கம்.